ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 462 ஆரம்பிக்கிறது. ஆத்மசுத்தம். இந்த காலத்தில் சில பேரை பற்றி கேள்விப்படுகிறோம். பண விஷயத்தில் ரொம்பவும் நியாயமாக இருப்பவர், கணக்குகளில் ரொம்பவும் கரார் என்று. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களுடைய ஆல்ரவுண்ட் கேரக்டரை எல்லா அம்சங்களிலும் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அவற்றில் சிலதில் திருப்தி இல்லாமலும் பல பேருடையதாக இருக்கிறது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் இருக்கிறது. படிப்பு, வயசு, காரியத்திறமை எல்லாம் சேர்ந்து நடத்தையிலும் நல்ல அம்சங்களாக சுத்தமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கேயாவது இடறுகிறது. நாமும் பரவாயில்லை, 5க்கு 2 பழுதில்லாவிட்டால் பாதகமில்லை என்று இவர்களிடம் நாட்டு நிர்வாகத்தை ஒப்புவிக்கிறோம். ஆனால் ஹியூமன் நேச்சர், மனுஷ இயற்கை போகிற போக்கில் இப்படி கலந்தாங்கட்டிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பதவி ஸ்தானம் என்பது கிடைத்த பிறகு 5க்கு 2 என்பது 1, அரை, கால், சைஃபர் என்று சரிந்து கொண்டே போகிறது. இதனால்தான் அர்த்த சுத்தத்தை மட்டும் சொல்லாமல், ஆனாலும் அதுதான் பொது நிர்வாகத்தில் மிகவும் முக்கியமான விஷயமானதால் அதை பிரித்து முதலிடம் கொடுத்து சொல்லி அதோடு கூட ஆத்ம சுத்தம் என்பதாக ஒருவனுடைய ஆல்ரவுண்ட் கேரக்டரும் பழுதில்லாமல் பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று விதியில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஆஸ்திக்யம், சாஸ்திராபிமானம், தெய்வத்திடம் பயபக்தி, அடக்கம், கட்டுப்பாடு முதலியவை எல்லாமே பொதுவாக ஜனசமூகத்தில் ஆழமாக பரவி இருந்ததால் மக்களின் கேரக்டர் லெவல் மிகவும் உயர்வாய் இருந்தது. இன்றுபோல் தப்பு வழிகளில் இழுக்கிற அநேக கவர்ச்சிகளும் அப்பொழுது கிடையாது. எனவே சல்லடை போட்டு தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றில்லாமல் அங்கேயும் ஒரு சிலர் பூர்ணமாக ஆத்ம சுத்தமுடையவர்கள் என்றும்படியாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் பொது நிர்வாகத்துக்கு வர முடியும் என்று 5வது கிளாஸ் ஷரத்து நிர்ணயித்து விடுகிறது. பிற்பாடும் வசுத்தி ஏற்படாதிருக்க. 1 வருஷம் சபை மெம்பராக இருந்தவன் 3 வருஷத்துக்கு மறுபடியும் அபேட்சை பெற முடியாது. ஏற்கனவே மெம்பராக இருந்தவனின் உறவுக்காரர்களுக்கு தேர்தலில் நிற்க தகுதி இல்லை என்று கூறுவதான சோழ சாசனத்தின் 6வது 7வது கிளாஸ்களும் குறிப்பாக 5ல் சொன்ன அர்த்த ஆத்ம சுத்திகளை ரட்சித்துக் கொடுப்பதில் கருத்து கொண்டவையே. இப்பொழுது சுத்தராக தெரியவர்களை எலக்ட் பண்ணிவிட்டால் மட்டும் போதாது. வெறுமே ஐடியலிசம் பேசாமல் இந்த சுத்தர்களும் சந்தர்ப்ப நெரிசலில் இனிமேல் அசுத்தர்களாகக்கூடிய ஏதுக்கள் இருக்கின்றன என்பதை கவனித்துத்தான் அந்த ஏதுக்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்றே இந்த 2 ஷரத்துக்களும் போட்டிருக்கிறார்கள். இதில் முதலாவது 1 வருஷம் மெம்பராக இருந்தவன் அப்புறம் 3 வருஷத்துக்கு மெம்பராக இருக்க முடியாது என்று பண்ணிவிடுகிறது. அந்த காலத்தில் இந்த கிராம மகாசபைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்தது. இம்மாதிரி ஒரு தேர்தலில் ஜெயித்தவன் அடுத்த 3 வருஷங்களும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. ஏன்? பல டேம்கள் பதவி வகித்தால் ஒருத்தனுடைய செல்வாக்கு மிதமின்றி போகும். தான் செய்த தப்புக்கள் வெளிப்படாமல் மூடிமறைக்க நிறைய அவகாசம் கிடைத்துவிடும். தனக்கு ஆதாயமான விதங்களில் காரியத்தை கொண்டு போவது, தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சலுகை காட்டுவது, வேண்டாதவர்களுக்கு ஏதாவது இம்சை தந்து கொண்டே போய் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் செய்வது என்றெல்லாம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் அதிகாரஸ்தானத்தில் ஒருவனும் ஆணிவேர் சல்லிவேர் விட்டுக்கொள்வது பற்றி நினைக்கவே இடம் கொடாமல் 1 வருஷம் டர்ம் ஆச்சா, 3 வருஷத்துக்கு மூட்டை கட்டிக்கொண்டு போய் சேர் என்று விதி செய்திருக்கிறது. 5 வருஷ பதவிக்காலம். இப்பொழுது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜெனரல் எலெக்ஷன், பொது தேர்தல் என்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 5 வருஷம் என்பது ஒருத்தன் நன்றாக முளைவிட வேறுவிட அவகாசம் தருகிற டேர்ம் என்றே தோன்றுகிறது. ஆனாலும் ஒரு ஊரின் நிர்வாகமாக இல்லாமல் ஒரு பெரிய மாகாணத்தினுடையவும் இந்தியா தேசம் முழுவதும் உடையவுமே ஆட்சியை கவனிக்கிற சபைகளை குறித்து இந்த 5 வருஷ டேர்ம் என்பதை கவனிக்க வேண்டும். இப்படி மாகாண தேசிய ஸ்கேலில் அதோடு ஊர் சபை போல ஏதோ சில மக்களின் சில சௌகரியங்களை மட்டும் குறித்ததா இல்லாமல் தேச ஜனங்கள் சகலருடைய ஜீவாதார விஷயங்கள் எல்லாவற்றிலுமே சட்டத்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும் போது அவற்றுக்கான தீர்க்காலோசனைகள் செய்து அவற்றில் காரியக்கிரமம் பிடிபட்டு பலனும் ஓரளவுக்காவது தெரிய வேண்டுமென்றால் 5 வருஷ டேர்ம் சரிதான் என்று தோன்றுகிறது. இதற்கு ஆதரவாக இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கிறது. பிரதி வருஷமும் தேர்தல் இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்பதால் வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்பதில் சற்றே முன்னே சொன்ன பொருட்கள் வருஷா வருஷம் புதுப்பிக்கப்படுவதற்கில்லாமல் இந்த அதர்ம பிரவாகத்தை 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது தள்ளி போட்டதாகிறது.
தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு மேல் அதிகாரத்தில் நீடிப்பதால் ஏற்படக்கூடிய தர்மக்குலைவு, பிரதி வருஷமும் தேர்தல் நடத்துவதால் தேர்ந்தெடுப்பவர்களான அத்தனை ஜனங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாசினால் உண்டாகும் தார்மீக சீர்குலைவு என்ற இரண்டில் பின்னதே பெரிய உட்பாதமாக தோன்றுகிறது. அதனால் 5 வருஷம் என்பதை ஆட்சேபிக்க தோன்றவில்லை. ஆனாலும் இப்படி ஒரு 5 வருஷ டேர்ம் அங்கம் வகித்தவர் அடுத்த எலெக்ஷனில் நிற்க இடம் தரலாமா என்ற கேள்வி பிறக்கிறது. இதற்கு மேல் இதை நான் நிரவல் பண்ணுவதற்கில்லை. எவர் ஒருவரும் தன்னையோ தன்னைச் சேர்ந்தவர்களையோ அதிகாரத்தில் நிலைநாட்டிக் கொள்ள விடக்கூடாது என்றால் சட்டசபைகளில் ஒருவரின் பதவிக்காலத்துக்கு ஏதாவது ஒரு எல்லை காட்டினால் தேவலை என்பதற்கு நிரவல் அவசியமில்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.